இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. இது வந்துட்டு ஹெமடாலஜிக்கல் டிஸார்டர்ஸ்ல ஒன் ஆஃப் தி டாபிக். இன்னொரு டாபிக் வந்துட்டு அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா. அத நான் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அத பார்த்துட்டு எ இத பாருங்க. மெகலோபிளாஸ்டிக் அனீமியாவ பத்தி ஃபுல்லா அந்த வீடியோல பார்ப்போம். இப்போ ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ் அப்டின்னா, சில ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே நம்ம வந்து ஆர்டரா படிச்சோம் அப்டின்னா, நமக்கு அந்த டிசீஸ பத்தி நமக்கு நல்லா நாலேட்ஜ் இருக்கும். அத வந்துட்டு பேப்பர்ல பிரசன்ட் பண்ணும்போது நமக்கு ஃபுல் மார்க்ஸ் இருக்கும். இதே தான் வந்து நான் போன வீடியோலயும் சொல்லியிருப்பேன். டெஃபினிஷன், கிளாசிஃபிகேஷன், எட்டியாலஜி, பேத்தோஜெனிசிஸ், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம லைனா அந்த டிசீஸ்க்காக படிச்சோம் அப்படின்னா, நமக்கு நல்லாவே புரியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எக்ஸாம்லயுமே இது ஒரு பை சார்ட் மாரி போட்டு பிரசன்ட் பண்ணா வந்துட்டு, நமக்கு நல்ல ஸ்கோர் வந்து இந்த சப்ஜெக்ட்ல கிடைக்கும். மெகலோபிளாஸ்டிக் அனீமியாவோட டெஃபினிஷன் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் எ மேக்ரோசைட்டிக் அனீமியா காஸ்டு பை இம்பேர்டு DNA சிந்தசிஸ் யூசுவலி டியூ டு விட்டமின் B12 ஆர் ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி. இந்த விட்டமின் B12 அது மெத்தில் கோபாலமைன் சொல்லுவாங்க. விட்டமின் B9 வந்து ஃபோலிக் ஆசிட். இது 2தோட டெஃபிஷியன்சினால நமக்கு DNA சிந்தசிஸ் வந்து இம்பேர் ஆகுது. அதனால வர அனீமியா தான் மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. இது மேக்ரோசைட்டிக் அனீமியா. ஏன்னா அது வந்து செல் சைஸ் பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எட்டியாலஜினா என்னன்னா காசு. விட்டமின் B12 அண்ட் ஃபோலேட் தான் வந்து இந்த டிசீஸோட காசு. அதான் வந்து எட்டியாலஜி. இந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சியும், ஃபோலேட்டையும் வந்து நம்ம இப்போ டீப்பா பார்ப்போம். விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்து எதனால வருது? பெர்னிஷியஸ் அனீமியால வருது. இத வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல டீப்பா சொல்றேன். ஸ்ட்ரிக்ட் வீகன் டயட்னா வெஜ்ஜா பியூர் வெஜ்ஜா இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஸ்ட்ரிக்ட் வீகன் டயட். நெக்ஸ்ட் கேஸ்ட்ரெக்டோமினா ஸ்டொமக்ல ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு விட்டமின் B12 அப்சர்வ் ஆகாது. நெக்ஸ்ட் குரோன்ஸ் டிசீஸ் வந்து நான் ஐபிடி டாபிக்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுல வந்து டெர்மினல் இலியம் பார்ட்ல தான் வந்து அது அஃபெக்ட் ஆகும். அங்க தான் நமக்கு விட்டமின் B12 அப்சர்வ் ஆகும். அதுலனால நமக்கு டெஃபிஷியன்சி வரும். ஃபோலேட் டெஃபிஷியன்சி எதனால வருது அப்படின்னா, மால் நியூட்ரிஷன் சரியா சாப்பிடாதனால. நெக்ஸ்ட் பிரெக்னன்சி, அல்கஹாலிசம் இதனாலலாம் வந்து நமக்கு ஃபோலேட் டெஃபிஷியன்சி வரும். நெக்ஸ்ட் ஹீமோலைட்டிக் ஸ்டேட்ஸ். ஹீமோலைட்டிக்னா பிளட் செல்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது. அப்புறம் சில மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து கம்மியாகும். பெர்னிஷியஸ் அனீமியானா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பெரைட்டல் செல்ஸ் ஆர் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் டெஃபிஷியன்சி. இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் வந்து நமக்கு பெரைட்டல் செல்ஸ்ல தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் எதுக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு விட்டமின் B12 அப்சார்ப்ஷனுக்கே வந்து இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் தான் வேணும். இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இல்லாதது தான் வந்து பெர்னிஷியஸ் அனீமியான்னு சொல்றாங்க. நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? பெர்னிஷியஸ் அனீமியா வந்து ஒரு ரீசன்ட்டு இதுதான். பெர்னிஷியஸ் அனீமியா வர்றதுக்கான காரணம் வந்துட்டு இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் டெஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் வந்து பேத்தோஜெனிசிஸ்னா இந்த டிசீஸ் வந்து எப்படி நமக்கு அக்கர் ஆகுது அப்படின்றது தான். விட்டமின் B12 ஃபோலேட் டெஃபிஷியன்சியா இருக்கு இப்போ நமக்கு. அதனால என்ன ஆகும்? DNA சிந்தசிஸ் வந்து டிஃபெக்டிவா சிந்தசிஸ் ஆகும். DNA சிந்தசிஸ்க்கு தேவையானது தான் இந்த விட்டமின் B12 ஃபோலேட். அது இல்லாதனால DNA டிஃபெக்டிவா சிந்தசிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டிலேடு நியூக்ளியர் மெச்சூரேஷன். DNA ஒழுங்கா சிந்தசிஸ் ஆகாம இருக்கிறதுனால நியூக்ளியர் மெச்சூரேஷன் நடக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்னா, லார்ஜ் இம்மெச்சூர் ஆர்பிசி ப்ரிகர்சர். ஆர்பிசி செல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சின்னதா தான் இருக்கும். அதாவது மெச்சூர்டு ஆர்பிசி செல்ஸ் வந்து சின்னதா இருக்கும். இம்மெச்சூர்டு ஆர்பிசி செல்ஸ் எல்லாமே நமக்கு பெருசா இருக்கும். அதான் மெகலோபிளாஸ்ட். அதனால தான் இதுல செல்ஸ் எல்லாமே வந்து பெருசா இருக்கு. மேக்ரோனாலே பிக். மேக்ரோசைட்டிக் அனீமியா. இதுல மெயினா என்ன கான்செப்ட்னா, இந்த 2 ஃபோலேட் விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சியால நமக்கு DNA சிந்தசிஸ் வந்து அங்க டிஃபெக்டிவா சிந்தசிஸ் ஆகுறது தான் இந்த மெகலோபிளாஸ்டிக்கோட மெயின் இது. நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்னா என்னன்னா, இப்போ நமக்கு இந்த மெகலோபிளாஸ்டிக் அனீமியா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம் இல்லையா? அதுதான் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஜென்ரலா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபேட்டிக், டயர்ட்னஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேலர் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்கின் கலர் வந்து ஃபேட் ஆகும்.
ஸோ இந்த ஜென்ரலா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அயர்ன் டெஃபிஷியன்சிக்குமே வரும். வீக்னஸ், டிசீனஸ் தலை சுத்தலா இருக்கிறது. ஜென்ரல் வந்து 2த்துக்குமே காமனா இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக் சயின்ஸ்ன்னு இருக்கும். இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த அந்த அனீமியாக்கு அப்படின்னு இருக்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக் சயின்ஸ். இதுல வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சினா வந்து நமக்கு பெரிஃபரல் நியூரோபதி இருக்கும். பெரிஃபரல் நியூரோபதி, நம்னஸ் அண்ட் டிங்லிங், அதாவது மரத்து போற மாரி ஒரு மாரி சுறுசுறு குத்துறது, அப்புறம் அட்டாக்சியா இருக்கும். இது எல்லாமே வந்து நியூரோலாஜிக்கல் டிஸார்டர். லாஸ் ஆஃப் வைப்ரேஷன் சென்ஸ். இது எல்லாமே நியூரோலாஜிக்கல். இது வந்து விட்டமின் B12 தான் நியூரோலாஜிக்கலா இருக்கும். ஃபோலேட் டெஃபிஷியன்சில வந்து நோ நியூரோலாஜிக்கல் சிம்ப்டம்ஸ். ஜென்ரலா இருக்கிறது மட்டும் தான் இருக்கும். விட்டமின் B12 குறைபாடுல தான் வந்துட்டு நியூரோலாஜிக்கல் சிம்ப்டம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டயக்னோசிஸ். இப்போ நம்ம இத கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? லேப் டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? லேப் டெஸ்ட் எடுத்தா தான் வந்து நமக்கு கன்ஃபார்மா வந்து நமக்கு இது தெரியும். சிம்ப்டம்ஸ் வச்சு மட்டும் தெரியாது. ஸோ அதுதான் டயக்னோசிஸ். லேப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது சிபிசின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து எம்சிவி வால்யூம், மீன் கார்பஸ் பர் வால்யூம் வந்து கிரேட்டர் தென் 100 எஃப்எல்லா இருந்துச்சு அப்படின்னா, மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. நெக்ஸ்ட் பெரிஃபெரல் ஸ்மியர்னா என்னன்னா, இதோட பிளட் சாம்பிள் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது, இல்ல மேக்ரோ ஓவலோசைட்ஸ், அதாவது சைஸ் பிக்கா வந்து தெரியும். நெக்ஸ்ட் ஹைப்பர் செக்மெண்டட் நியூட்ரோஃபில்ஸா இருக்கும். இந்த பெரிஃபெரல் ஸ்மியரை வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இப்போ டயகிராமா காமிக்கிறேன் பாருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளட் செல்ஸ் பார்த்தீங்களா சின்னதாக இருக்குது, மெகலோபிளாஸ்டிக்ல பெருசாக இருக்குது. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உள்ள பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா, அது நியூட்ரோஃபில்ஸ். நார்மல் செல்ஸில் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. அதே மெகலோபிளாஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா ஹைப்பர் செக்மெண்டட் நியூட்ரோஃபில்ஸாக இருக்குது, அதாவது நிறைய இருக்குது. அப்புறம் பிளட் டெஸ்ட். ஸோ அது பிளட் டெஸ்ட் தான் முன்னாடி வந்துட்டு இது சிபிசிலாம் பண்ணுவோம். இதில் வந்து சீரம், பர்டிகுலராக சீரமில் வந்துட்டு விட்டமின் B12 அண்ட் ஃபோலேட் லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ இது பண்ணி இது பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 100% விட்டமின் B12 டெஃபிஷியன்சி தான் அப்படின்றது நமக்கு ப்ரூவ் ஆகிடும். ஸோ போன் மேரோ எக்ஸாமினேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். 100% வந்து பியூராக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நமக்கு மெடிசின்ஸ்லாம் இல்லாமல் நம்ம எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த இந்த அனேமியாவை அப்படின்றதான் நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். ஃபுட் ரிச் இன் விட்டமின் B12, மீட், ஃபிஷ், எக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும். நமக்கு தெரியும் என்ன டெஃபிஷியன்சி, விட்டமின் B12 அண்ட் ஃபோலேட் டெஃபிஷியன்சி. ஸோ அது இருக்க ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம இந்த டிசீஸை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஃபுட்ஸ் ரிச் இன் ஃபோலேட் சொன்ன மாதிரி இது எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா லெக்யூம்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மகாலஜிக்கல், சாரி இது வந்துட்டு நான் டயக்ராம் மூலயமா கொடுத்துருக்கேன். இது பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நமக்கு ஃபுட்ஸ்லாம் ரிமெம்பர் ஆகுன்றதுக்காக. பீஃப் லிவர், கிளாம்ஸ், சால்மன், டியூனா, சார்டின்ஸ், எக்ஸ், மில்க், யோகர்ட், சீஸ், சிக்கன், ஃபார்ட்டிஃபைட் சீரியல்ஸ், நியூட்ரிஷனல் ஈஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்னா மெடிசன் மூலயமா நம்ம வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ விட்டமின் B12 வந்து நம்ம இன்ஜெக்ஷன் ஃபார்மில் எடுத்துப்போம். ஹைட்ராக்சிகோபாலமைன், சைனோகோபாலமைன் இன்ஜெக்ஷன் ஃபார்மில் எப்போ எடுத்துப்போம் அப்படின்னா, நமக்கு ஓரலாக இதை சாப்பிட முடியல, இன்டாலரன்ஸ் இருக்குது, மால் அப்சர்ப்ஷன் இருக்குது அப்படின்ற கண்டிஷன்ஸில் வந்து இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷனாக இதை போடுவாங்க. ஹைட்ராக்சோகோபாலமைன், சைனோகோபாலமைன், ஹைட்ராக்சிகோபாலமைன் வரும், சாரி. ஃபோலேட் டெஃபிஷியன்சியில் வந்து ஃபோலேட்ஸ் எடுத்துப்போம். ஃபோலிக் ஆசிட் இப்போ வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கும்போது ஃபோலேட்ஸ் மட்டும் தனியாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா விட்டமின் B12ல நமக்கு நியூரோலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்குது. இப்போ ஃபோலேட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அனீமியா சரியாகும். ஆனால் விட்டமின் B12ஆல் வர நியூரோலாஜிக்கல் டேமேஜ் வந்து நமக்கு சரியாகாது. ஸோ விட்டமின் B12லையும் நம்ம வந்து இன்டேக் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட் MCQs. இது வந்து விட்டமின் B12 எதில் அப்சர்வ் ஆகும், டெர்மினல் ஈலியம் இது எல்லாமே வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஃபோலேட் வந்து ப்ராக்சிமல் ஜெஜுனமில் அப்சர்வ் ஆகும். ஹோமோசிஸ்டின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
விட்டமின் பி12 அண்ட் ஃபோலேட் டெஃபிஷியன்சி 2 டெஃபிஷியன்சிலுமே ஹோமோசிஸ்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து மெத்தில் மெலோனிக் ஆசிட் வந்து விட்டமின் பி12 டெஃபிஷியன்சியில் மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மித்தோட்ரிக்ஸேட், ட்ரைமெத்தோப்ரேம், ஃபினட்டாயின் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு ஃபோலேட் டெஃபிஷியன்சி வந்து ஆகும். இது எல்லாமே வந்து 1 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே வந்து இதெல்லாம் வந்து கேட்பாங்க. சப்அக்யூட் கம்பைன்ட் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு டீஜெனரேஷன் எதால் ஆகுது அப்படின்னா விட்டமின் பி12 டெஃபிஷியன்சி. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்யூஸ் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்பாங்க. ஸோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலுமே அதை